குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். 4. தட்சிணேஸ்வரர் காளி கோவில். கல்கத்தாவில் 1850ஆம் ஆண்டு சமஸ்கிருத பள்ளியை ஆரம்பித்தபோது ராம்குமாருக்கு ஏறக்குறைய 45 வயதிருக்கும். தேவைகளும் அடுக்கடுக்காக நேர்ந்த சோதனைகளும் சில ஆண்டுகளாக அவருக்கு பலவித கவலைகளை அளித்திருந்தன. செல்வந்தர்களும் நடுத்தர குடும்பத்தினரும் வாழ்ந்து வந்த கல்கத்தாவில் பூஜை மற்றும் ஸ்வஸ்தியன சடங்குகள் செய்வதன் மூலமும் சமஸ்கிருதம் கற்பிப்பதன் மூலமும் வருவாய் தேடிக்கொள்வதுடன் பெரிய அறிஞர் என்ற பெருமையை அடையலாம், அதன் மூலம் வறுமை கவலையிலிருந்து விடுபடலாம் என்ற எண்ணத்தில் அவர் கல்கத்தா சென்றிருக்க வேண்டும். 1. ராம்குமார் கல்கத்தாவில் பள்ளி தொடங்க காரணமும் காலமும். அல்லது மனைவியின் மறைவிற்கு பிறகு வாழ்வில் மாற்றத்தையும் வெறுமையையும் உணர்ந்ததால் அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக தொலைதூரமான ஒரு இடத்திற்கு சென்று பல்வேறு அலுவல்களில் ஈடுபட எண்ணியும் சென்றிருக்கலாம். எப்படியிருப்பினும் ஜாமா புகூரில் பள்ளியை ஆரம்பித்த 3-4 ஆண்டுகளுக்குப் பின் ராம்குமார் எந்த நோக்கத்துடன் கதாதரரை கல்கத்தாவுக்கு அழைத்துச் சென்றார் என்பதையும் அங்கு கதாதரர் எவ்வாறு 1852 முதல் 3 ஆண்டுகளை கழித்தார் என்பதையும் ஏற்கனவே வாசகர்களுக்கு கூறிவிட்டோம். கதாதரனின் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகின்ற நிகழ்ச்சிகளை அறிவதற்காக நாம் இப்போது வேறொரு திசையில் நமது கவனத்தை திருப்ப வேண்டும். வருவாயை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் பள்ளியை முன்னேற்றுவதற்காகவும் ராம்குமார் சத்துபாபு என்பவரின் குழுவில் ஓர் உறுப்பினராக சேர்ந்திருந்தார். அந்த வேளையில் கல்கத்தாவில் வேறொரு பகுதியில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்தில் இறைவனின் திருவுளப்படி சில நிகழ்ச்சிகள் நடந்தன. 2. ராணி நாசமணி. கல்கத்தாவில் தென்பகுதியில் ஜான்பஜார் என்ற இடத்தில் ராணி ராசமணி என்ற புகழ்பெற்ற பெண்மணி ஒருவர் வாழ்ந்து வந்தார். 44ஆம் வயதில் விதவையாகிவிட்ட அவருக்கு 4 புதல்வியர் இருந்தனர். கணவரான ராஜசந்திர தாஸின் மிகப்பெரிய சொத்துக்கு வாரிசாகியிருந்தார் அவர். அந்த சொத்தை சிறப்பாக நிர்வகித்து குறுகிய காலத்தில் அதனை மேலும் பெருக செய்தார். இதனால் கல்கத்தாவாசிகள் அவரை பற்றி நன்கு அறிந்திருந்தனர். புகழுடன் அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். ராணி செல்வ செழிப்பு வாய்ந்தவராக இருந்தார் என்பதால் மட்டுமின்றி அவரிடம் விளங்கிய கடவுள் நம்பிக்கை, வீரம், ஏழைகளிடம் எல்லையற்ற கருணை, வரையறையின்றி தானம் அளித்தல் போன்ற நற்குணங்களுக்காகவும் அவரை அனைவரும் கொண்டாடினர். மீனவ குடும்பத்தில் பிறந்திருந்த அவர் உயர் பண்புகளாலும் அறச்செயல்களாலும் ராணி என்ற அடைமொழிக்கு தகுதி வாய்ந்தவராக விளங்கினார். ஜாதி வேறுபாடு இன்றி அனைத்து மக்களின் ஒருமித்த உள்ளன்பையும் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். நாம் குறிப்பிடும் இந்த தருணத்தில் ராணியின் 4 புதல்விகளுக்கும் திருமணமாகி குழந்தைகளும் இருந்தன. ராணியின் 3வது மகள் தலைப்பிரசவத்தின் போது ஆண் குழந்தையை பெற்றுவிட்டு காலமாகிவிட்டாள். இதனால் 3வது மருமகளான மதுராநாதர் குடும்பத்தை விட்டு விலகி செல்லக்கூடும் என்று அஞ்சிய ராணி தன் 4வது மகளான ஜெகதம்பாவை அவருக்கு திருமணம் செய்து வைத்து தம்முடனேயே இருக்குமாறு செய்திருந்தார். ராணியின் 4 புதல்விகளின் வாரிசுகள் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். பல நற்பண்புகளின் உறைவிடமாக இருந்த ராணி ராசமணி அன்னை காளியிடம் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். 3. ராணியின் காளி பக்தி. அன்னை காளியின் இணையடிகளுக்காக ஏங்கி நிற்கும் ராசமணி என்ற சொற்கள் அவரது அலுவலக முத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருந்தன.
காளியிடம் கொண்டிருந்த பக்தி அவரது சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட்டதை பற்றி குருதேவர் எங்களுக்கு கூறியிருக்கிறார். 4. ராணி காசிக்கு செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையில் தெய்வ திருக்கட்டளை பெறுதல். காசிக்கு சென்று விஸ்வநாதரை அன்னபூரணியையும் தரிசித்து சிறப்பு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆவல் ராணியின் மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. அதற்காக பணமும் சேர்த்து கொண்டு இருந்தார். திடீரென்று கணவர் காலமானதால் நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்காக காசி யாத்திரையை தள்ளிப்போட நேர்ந்தது. அந்த இக்கட்டான வேளையில் அவரது மருமகனான மதுரராஜர் அவருக்கு பல வகையிலும் உதவியாக இருந்தார். இப்போது அவர் உதவ முன் வந்ததன் காரணமாக ராணி காசிக்கு செல்ல மீண்டும் 1847ஆம் ஆண்டில் ஆயத்தமானார். பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் புறப்படுவதற்கு முந்தைய நாள் இரவில் காளி ராணியின் கனவில் தோன்றி, "நீ காசிக்கு செல்ல வேண்டியதில்லை. கங்கைக்கரையில் அழகியதோர் இடத்தில் என் உருவை பிரதிஷ்டை செய்து நாள்தோறும் எனக்கு நெய்வேத்திய வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய். நான் அங்கு எழுந்தருளி உன் பூஜையை ஏற்றுக்கொள்வேன்" என்று பணிந்தருளினாள். பக்தியே உருவான ராணியும் இந்த கட்டளையால் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். காசிக்கு செல்லும் திட்டத்தை கைவிட்டு தாம் சேர்ந்து வைத்த பணம் முழுவதையும் இந்த புனித பணியில் செலவழிக்க உறுதி பூண்டார். இத்தனை காலமாக ராணியின் மனதில் நிறைந்திருந்த பக்தி ஓர் அழகிய கோயிலாக, ஓர் அற்புதமான திருவுருவமாக உருப்பெற்றது. கங்கை நதிக்கரையில் ஒரு விசாலமான இடத்தை ராணி வாங்கினார். 5. ராணி கோயில் கட்டுதல். ஏராளமான பணம் செலவு செய்து அங்கு 9 கோபுரங்கள் கொண்ட கம்பீரமான கோவில் ஒன்றும் வேறு சிறிய கோயில்களும் கட்டத் தொடங்கினார். அருகில் ஓர் அழகிய பூங்காவையும் அமைக்க ஏற்பாடு செய்தார். 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற போதிலும் திருப்பணி முற்று பெறவில்லை. 1855ஆம் ஆண்டு வந்தபோது ராணியின் மனம் சஞ்சலமடைய தொடங்கியது. வாழ்க்கை நிலையற்றது. கோவிலை கட்டி முடிக்க இவ்வளவு தாமதமாகிறதே. அன்னையின் திருவுருவை பிரதிஷ்டை செய்யும் பெறுவேனா என்ற எண்ணம் அவர் உள்ளத்தை வாட்டியது. எனவே 1855இல் மே 31ஆம் நாள் பூரி ஜெகநாதருக்கு உகந்த ஸ்நான யாத்திரை நன்னாள் அன்னை காளியின் திருவுருவை பிரதிஷ்டை செய்தார். இதற்கு முன் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்ச்சிகளை பற்றி இப்போது பார்ப்போம். 6. அன்னை நெய்வேத்தியம் செய்ய ராணியின் விருப்பம். சிறப்பானவை என்றும் தங்கள் கருதும் பொருட்களை சமர்ப்பித்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது பக்தர்களின் இயல்பு. அன்னை காளியிடமிருந்து பெற்ற கட்டளையின் காரணமாகவோ ஆழ்ந்த பக்தியின் விளைவாகவோ ராணியின் உள்ளத்திலும் அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்ற பேராவல் எழுந்தது. கோவில்களும் பிறவும் என் விருப்பத்திற்கு ஏற்ப அமைந்துவிட்டன. தொடர்ந்து சேவைகள் நடைபெறுவதற்கு போதுமான செல்வத்தையும் ஒதுக்கப் போகிறேன். ஆயினும் தினமும் அன்ன நைவேத்தியம் செய்யவில்லை எனில் அனைத்தும் வீணே. ராசமணி எத்தகையதோர் அரிய காரியத்தை சாதித்துவிட்டாள் என்று மக்கள் வேண்டுமானால் கூறலாம். இத்தகைய வெறும் சொற்களால் என்ன பயன் என்று எண்ணி உள்ளம் நொந்தாள் ராணி. அகிலாண்டேஸ்வரியே, நிலையற்ற பெயரையும் புகழையும் தந்து இந்த விஷயத்தில் ஏமாற்றி விடாதே. நீ என்றென்றும் இங்கு நிரந்தரமாக எழுந்தருள்வது ஒன்றே எனக்கு வேண்டும். தயை கூர்ந்து இந்த அடிமையின் ஆவலை பூர்த்தி செய்வாய் என்று மனம் உருகி பிரார்த்தித்தார்.
7. பண்டிதர்களின் கருத்துக்களை ராணி கேட்டறிதல். தாழ்ந்த குலத்தில் பிறந்த தான் அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்வதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் தான் இதயபூர்வமாக அதனை அன்னை கட்டாயம் ஏற்றுக்கொள்வாள் என்பதில் ராணிக்கு சிறிதும் ஐயமில்லை. இந்த எண்ணம் ராணியின் மனதை பெருமகிழ்ச்சியால் நிறைத்தது. ஆனால் இந்த ஆனந்தத்திற்கு குறுக்கே ஏன் இந்த தடைகள்? இப்படிப்பட்ட விதிகளை இயற்றியவர் யார்? அவர்களுக்கு இதயமே இல்லையா? அல்லது சுயநல மிகுதியால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பேதத்தை அகிலாண்ட நாயகியின் சேவையிலும் புகுத்த முற்பட்டனரா? அவற்றை பின்பற்றுவதை விட தன் உள்ளம் கூறுவதையே ஏற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் அவ்வாறு இதயத்தின் குரலுக்கு செவிசாய்த்து சமுதாய பழக்க வழக்கங்களை எதிர்த்து சென்றால் பிராமண பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பிரசாதம் பெற மாட்டார்கள். இதற்கு தீர்வுதான் என்ன? இவ்வாறெல்லாம் குழம்பிய ராணி இந்த விஷயத்தில் பண்டிதர்களின் கருத்தை அறிய முற்பட்டார். இதற்காக பல்வேறு பகுதிகளில் உள்ள பண்டிதர்களுக்கு விவரங்களை எழுதி ஆலோசனை கேட்டார். யாரும் ராணியின் கருத்தை ஆமோதிப்பதாக தெரியவில்லை. 8. ராம்குமாரின் கருத்து. கோயில் திருப்பணியும் திருவுருவப் பணியும் முற்றுப் பெற்றிருந்தது. ஆயினும் ராணியின் விருப்பம் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. நன்றி, வணக்கம்.